அவதூறு அரசியல், விமர்சன அரசியலுக்கு போகாதே. ஆக்கப்பூர்வமான அறிவார்ந்த அரசியலுக்கு வா. வா. திராவிடம் ஒழிகல்ல, விட்டு தமிழ் தேசியம் வளர்க வெல்க. வா. இந்தி ஒழிகல்ல, தமிழ் வளர்க வாழ்க வெல்க. அதான். ஏன்னா முடிச்சிட்டான். உனக்கு என்ன வச்சிருக்கான்? உன் தாய்மொழி இல்லை, செத்து போனது, ஒத்துக்க. நீனும் நானும் தமிழர்கள் இல்லை, தமிழர்கள், ஒத்துக்க. இமயவர இருந்த நீ கூறுகிறது இப்படிதான். மொழி திரிவு, கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளுன்னு பிளந்து பிரிஞ்ச. இப்போ தங்கிலீஷா இருக்க. கன்னடத்தோடு சமஸ்கிருதம், தமிழோடு சமஸ்கிருதம், கன்னடம் தமிழோடு தெலுங்கு, சமஸ்கிருதம் தெலுங்கு, தெலுங்கு தமிழோடு சமஸ்கிருதம், மலையாளம் தமிழோடு, இப்ப ஆங்கிலம், தமிங்கிலம். உன் மனச்சான்று சொல்ற தலைவர் மேலனையா, மாவீரன் மேலனையா, நாம தமிழர்கள் இல்ல. அப்ப என்ன செய்யணும்? செத்து போச்சு, மறுபடியும் உயிர்ப்பிக்கணும். எவ்வளவு பெரிய வேலை. அதனால என்னன்னா, ஒன்னில் இருந்தால ஒரு புள்ளியில் இருந்து நாம தொடங்கணும். இதத்தான் என்ன சொன்னான் பகத்சிங்? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட ஒரு சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதுதான் புரட்சிங்கிறான். அப்படி முற்றுமுழுதான். பிரபாகரன் மகன் அரியணையில் ஏறிய நொடி அன்னை தமிழ் ஏறும்டா, ஏறும்டா, நீ எழுதி வச்சுக்கடா. நான் சொல்லணுக்கு அது என் தாத்தன் சொல்றான், முத்துராமலிங்க தேவர் தெய்வ திருமணம் சொல்றான், அருள் வாக்கு சொல்றான். தெய்வ அருள் பெற்ற திருவருள் பெற்ற மகன் வருவாங்கிறவள, அதுவும் வல்லராரின் அருள் பெற்ற மகன் வருவான். அவன் வரும்போது அன்னை தமிழ் அரியணை ஏறும். என் தாய்மொழி தமிழ் இந்தியாவை இல்ல உலகையே ஆளுங்கிறவள. இதுக்கு என் அன்னை உலகம்மை மீனாட்சி அருள் புரிவாள். ஞான திருக்குழந்தை முருகன் அகத்தியனுக்கு போதித்த தமிழ் அவன் உடன் இருக்கும்டாங்கிறவள. அப்ப விட்டு போயிரும் நினைக்கிறேன். நீ என்ன வேணாலும் போ, எங்க வேணாலும் போ, என்ன வேணாலும் பாடு. நான் வரும்போது என்னை தனியா விட்டுருக்கியா? ஐயா விஜயகாந்த் வரும்போது ஜெயலலிதா அம்மா, ஐயா கருணாநிதி ரெண்டே பேர் தான். நான் வரும்போது அவர் இருந்துட்டாப்ல, மக்கள் நல கூட்டணின்னு. திருப்பி வந்த 19 எங்க அண்ணன் வந்து கமல் நின்ட்டாப்ல. என்னை சப்ஸ்டியூட்டா வச்சிருக்கான். நான் ஒரு துணை நடிகர் மாதிரியே நிறுத்திட்டான், போட்டியில சேர்க்கல. இப்ப 21 வந்தா எங்க அண்ணன் கமல் தலைமையில் ஒரு கூட்டணி, ஐயா டிடிவி தலைமையில் ஒரு கூட்டணி. இங்க நாலு கடையில நான் 5வது ஆளா சப்ஸ்டியூட்டா நிக்கிறேன். அங்கதான்டா நம்ம 3வது பெரிய கட்சியா வந்தோம். அதுக்கப்புறம் கூட்டணி. பிரதம வேட்பாளரே நம்மகிட்ட இல்ல. இங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி, ஐயா எடப்பாடி அவர் கூட்டணி, தம்பி அண்ணாமலை அவர் எல்லா கட்சிகளையும் சேர்த்து பிரதம வேட்பாளராக மோடியை நிறுத்தி ஐயா மோடி அவர்கள் பிரதமர்னு ஒரு அணி. 4வதா நம்ம. இந்தியாவுக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இந்தியாவை ஆள்றதுல ஆட்டத்திலே நம்ம இல்ல, கிரவுண்டுகளே நம்ம இல்ல, திடல்ல இல்ல. அது வேற நின்ன சின்னத்தை எடுத்துக்கிட்டு மைக்குன்னு ஒரு டொய்க்க கொடுத்தான். இந்த மைக்கும் இல்ல. அது அங்க போய் பார்த்தா சீப்பு மாதிரி இருக்கு, தலைவார சீப்பு மாதிரி இருக்குது. பெட்டியிலே நம்ம சின்ன 3வது 4வது பெட்டியில் இருக்கு. அதுல தேடுறான்டா தன்மானமிக்க தமிழ் மக்கள், அதுல தேடுறாங்க. எங்கடா என் மகன் சீமானுடைய சின்னம்? எங்கடா மைக்? எங்கடா? எத்தனாவது பெட்டியில? எத்தனாவது? ₹1 போட்டு கொடுக்கலடா. வேட்பாளர் நிறுத்துற எவன் மூஞ்சி எவனுக்கும் தெரியாதுடா. நான் நிறுத்துறேன் அந்த தெருவிலேயே 4 பேருக்கு தெரியுமான்னு தெரியாதுடா. தேடி போட்டாண்டா 36,50,000 வாக்க போட்டு. என்னென்ன இடையூறு? என் மைக்கு பக்கத்துல இந்த விவசாயி சின்னத்தை வைப்பான். அவன் சீமானுக்கு போடுறோம்னு நினைச்சு போட்டான். அதுல 1,00,000 ஓட்டு போச்சு. இதையெல்லாம் தாண்டி வெல்வதற்கு பேர் தாண்டா புரட்சி. அதான் புரட்சி. இந்தியாவை யார் ஆள்வதில்ல? இத்தனை லட்சம் பேர் இந்த மகனை தேடி இருக்கான்னா தமிழ்நாட்டை யார் ஆள்றதில்ல? அதனால நம்பிக்கையோடு போ. சோறு வருதா? தலைவர் படத்தை வச்சுக்க, மாவீரர் படத்தை வச்சுக்க.
ஒரு 3 வாட்டிடா நம்ம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க மந்திரம் மாதிரி பிரபாகரன் வாழ்க, பிரபாகரன் வீரம் வாழ்க போ. ஒரு 10 ரூபா சொல்ற. நாடி நரம்பெல்லாம் முறுக்கேறி அப்படி அப்படி வந்துட போட. ரொம்ப உடச்சோர்வாருக்கு 1/2 கிலோ மாட்டுக்கறி ஆட்டிட்டா ஜிம்முக்கு போடா போட. கேலி பேசிதான் இருப்பான், பேசிக்கிட்டு தான் இருப்பான். இன்னும் 1.5 மணி நேரம் ஆனாலும் ஏறின போது என்ன இதுல பேசணும்னா அதே இதோட பேசுறேன்னா காரணம் யாரா? காரணம் யாரு? காரணம் யாரு? அடா போடா, ஜிம்முக்கு போ, பக்கத்துல போ, ஓடு, விளையாடு, சாப்பிடு, போடுறா. என்ன எங்க தலைவர் வந்து முதல்ல சாப்பிடும்போது மான் ஊறுகாய் சாப்பிடுங்க. நம்மள நான் அப்பெல்லாம் கராத்தே தொடர்ச்சி பயிற்சி, அது ப்ரொஃபஸர் ஏற்றம் அது இதுன்னு சொன்னா அதை ஊறுகாய் எனக்கு வேணாம். அவர் பக்கத்தில் எங்கள் அண்ணன் போட்டுக்கிட்டு சாப்பிடவே பயப்படுறாப்புல. இப்போ சண்டைக்கு பயப்பட மாட்டாரான்னு போட்டோன்னே தன்மான இடம் கொடுக்கல. என்ன பெரிய இப்போ வைங்க வைங்க நான் சாப்பிட்றேன். அது மாதிரி சாப்பிடு, போடு, அஞ்சாத, பயப்படாத. கரையே கடலே கடந்துட்டான், கரை தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சிய மக்கள் பிரச்சனைனா தேடுறானா ஒன்னே என்னையும் தாண்டா தேடுவான். யாராவது தேடுறானா? இன்னைக்கு கரூர்ல கோயில் நிலத்தை ஆக்கிறாங்கன்னா அந்த மனு கொடுக்கணும், தம்பியை வர சொல்ல ஒரு தடவை. பரந்தூர்ல விமானம் தம்பியை வர சொல்ல ஒரு தடவை. ஏன் ஏன்? ஒரே ஒரு காவல் தெய்வம் தான்டா இருந்தது இந்த இனத்துக்கு. அது என் தலைவன் பிரபாகரன் ஒரு இனக்காவலன் இருந்தான். காட்டுக்குள்ள ஒரு வனக்காவலன் இருந்தான் நம்ம ஐயா வீரப்பன். இன்னைக்கு அவன் பிள்ளைங்க நம்ம தாண்டா இருக்கு இந்த மண்ணுக்கு மக்களுக்கு. எவனும் நாதி கிடையாது, எவனும் கிடையாது, வரமாட்டான். அற்ப தோல்விக்கு பயந்துருவான். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அரசியல் தலைவன் மேல 260 வழக்கு போட்டிருக்க ஒரு தலைவனை சொல்றான். யாருக்காவது சொல்லு. என்னடா நகையை கொள்ளையடிச்சனா, இல்ல சொத்தை அபகரிச்சனா, இல்ல ஊழல் ஒண்ணு இல்ல, பேசுனதான் பேசியிருக்கேன். அப்ப என்ன பேசியிருக்கேன்? கொள்ள பேச்சு பேசியிருக்கேன். அவன் தரமாட்டான். கடவுச்சிட்ட குடுன்னு நீதிமன்றம் சொல்லியும் கொடுக்க மாட்டான். ஏன்? கொடுத்தா போயிருவான். எதனால? இங்க பேசுறது அங்க போய் பேசிடுவான். எங்க பேசிடுவான்? லண்டன்ல பேசிடுவான், பிரான்ஸ் ஜெர்மனியில பேசிடுவான். அங்க எல்லாரும் ஓடிடுவான். குணா என்ன ஆகும்? கட்டுப்படுத்த முடியாது. நான் ஏன் வரமாட்டேன்? ஒரு நாள் நீயே கூப்பிடுவேன், அவரை வர சொல்லுங்க, சிறப்பு அழைப்பாளராக வர. அதனால இங்க பாரு, என் தலைவன் நீர் ஓட்ட இருக்குல்ல நதியில, அதோட நீஞ்சி போனவன்ல, எதிர்நீச்சல் போட்டவன். அவன் பிள்ளைகள் நாங்களும் தொடர்ச்சியா எதிர்நீச்சல். தடையில்லாத படைக்கு வலிமை இல்லை, அலை இல்லாத கடலால் நல்ல மாலுமியை உருவாக்க முடியாது. அது மாதிரி இந்த இடையூறுகள், பிடல் காஸ்ட்ரோ சொல்றார், நீ நடந்து போற பாதையில் உனக்கு ஒரு இடையூறுலையா திரும்பி வா, அது ஓம் பாதையில வேற எவனோ போன பாதைன்றான். இப்ப நம்ம போற பாதையில எண்ணற்ற இடையூறுகள் இருக்கின்றால் அண்ணன் சொன்னதான் நாம பாதை சரியானது, பயணம் தெளிவானது, நோக்கம் புனிதமானது, உன்னதமானது, லட்சியம் வலிமையானது, உயர்ந்தது, உழைப்பு உண்மையானது, உண்மையும் நேர்மையுமாக நம் மக்களுக்கு நின்று உழைக்கிறோம். அதனால் வெற்றி உறுதியானது. அதனால என் அன்பு பிள்ளைகளிடத்திலே சொல்லுவேன், வரப்போகிற தேர்தல் நாம் மறுபடியும் சொல்லுவதுதான். ஒவ்வொரு தேர்தலும் அவர்களுக்கு தேர்தல் களம், நமக்கு போர்க்களம். அவர்களின் வெற்றி சாதாரணமானது, நம்முடைய வெற்றி தமிழ் பேரினத்தின் சரித்திரமானது. அதனால மிகுந்த ஈடுபாட்டோடு உழையுங்கள், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போட்டி போடுங்கள், பொறாமைப்படுங்கள், அவனை விட அதிக ஓட்டு வாங்கி காட்டிடணும், போட்டி போடுங்கள், அவனை விட அதிக ஓட்டு வாங்கி காட்டிடணும், போட்டி போடுங்கள். தன்னை முன்னிறுத்தாது நாம் பிறந்த இனத்தையும் மண்ணையும் முன்னிறுத்தி நில்லுங்கள். கட்சியில் நான், கட்சிக்காக நான் என்ற கோட்பாட்டோடு நில்லுங்கள். கட்சியே நான், கொஞ்சம் தள்ளி நில்லுங்கள். அருகில் இருந்து துரோகியா இருப்பதை விட தூர இருந்து எதிரியா இருந்துருங்க. அதனால என்னரும் பிள்ளைகளே, இந்த தேர்தல் மிக முக்கியமான களம். நமக்கு மிகுந்த ஈடுபாட்டோடு வெல்லணும்.
அதற்கு என்னது? பாய்ச்சலின் பெரும் அடித்தளமாக இந்த இடத்துல ஓடும்போது இங்க ஒரு பலகை வைப்பான், காலை வச்சு அப்படி ஓடுவோம் இல்லையா, அப்படி காலை வைக்கிற ஒரு இடம்தான் February 7 திருச்சியில நடக்கிற மாநாடு. மாநாடு என்றால் நாம் தமிழர் கட்சியின் மாநாடு அல்ல, நீனும் நானும் பிறந்த பெருமை மிக்க தமிழ் தேசிய இனத்தின் மாநாடு. அதனால் என்ன அறிவிப்பு செய்கிறோம்? என்னரும் தமிழ் மக்களே, உலகெங்கும் வாழ்கிற எங்கள் உயிர் சொந்தங்களே, இது நம் இனத்தின் திருவிழா, எல்லோரும் கூடுவோம். நாம் குடும்பம் குடும்பமாய் கூடுவோம், கொடிய அரசியலை மூடுவோம். இது கொள்கை மறவர்களின் கூட்டம், கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம். நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு கட்சியின் பெயர் அல்ல, நாம் பிறந்த பெருமை மிக்க இனத்தின் அடையாளம் என்பதை அறிவார்ந்த என் தமிழ் சமூக சொந்தங்கள், என்னரும் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாநாட்டிற்கு நான் அல்ல, என் பரம்பரையே வரணும். என் அம்மா, என் தங்கை, என் தங்கச்சி, பொண்ணெடுத்தவன், மாமன், மச்சினை, என் மகனுக்கு திருமணம் என்றால் எப்படி அழைப்பிதழ் வச்சு அழைப்பனோ அப்படி அழைக்கணும். 101 ரூபா அப்பயோ, 1001 ரூபா அப்பயோ, பாக்கு அப்பயோ, வெத்தலை அப்பயோ, என்ன எனக்கு தெரியாது. நீ வர்ற எந்த கட்சியில இது ஒரு தடவை இங்க வா. ஏன் கட்சினா எப்படி இருக்கணும்னு பாரு, ஒரு தடவை வந்து பாரு. மாநாடு என்றால் எப்படி நடக்கணும் என்று பாரு. அதிலே 234 வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் வைத்து அறிவிக்க போற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். நூத்தி 17 பெண்கள், 117 ஆண்கள், புறக்கணிக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட தமிழ் குடிகளுக்கெல்லாம் வாய்ப்பு. அதுல 134 பேர் இளைஞர்கள், 25 வயதிலிருந்து 30-35 வயதுக்குள்ள இளைஞர்கள். புது ரத்தம் ஊறாத உடலும் புதிநீர் பாயாத கடலும் உற்சாகம் அடையாது. இனத்தின் உயிரே இளந்தமிழர், எதற்கு மஞ்சா நாம் தமிழர் என்ற முழக்கத்தில் இந்த படை எழுச்சி மிக்க அரசியல் படை, பிரபாகரன் என்ற பெருந்தலைவன் சீருடை அணியாத ஆயுதம் என்றாத மக்கள் ராணுவம் நாம் தமிழர் கட்சி. இது ஒரு அரசியல் புரட்சி படை. அன்னை தமிழ் சமூகத்தின் உரிமைக்காக, விடுதலைக்காக, பெருமை மிக்க வாழ்விற்காக அரசியல் படை. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகள், நம்முடைய மாவீர தெய்வங்களை போற்றுகிற இந்த நாளில் நீங்கள் ஒரு உறுதிமொழியை ஏற்க வேண்டும். தன்னலமற்று உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக நீங்கள் உழைப்போம். எம் இனத்தின் விடுதலைக்காக இன்னுயிரை இந்த ஈகம் மறவர்களின் ஈகம், அவருடைய உயிர் தியாகம் வீண் போய்விடக்கூடாது. மொழி செத்துவிடக்கூடாது என்று செத்தார்கள், நம் மொழி செத்து போனது. நம் இனம் இறந்து விடக்கூடாது, அடிமைப்பட்டு விடக்கூடாது என்று போராடினார்கள், இனம் செத்து போனது. நம் மொழியை மீட்க காக்க தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் தேவனைய பாவாணர் நம் தாத்தா. மொழி ஞாயிறு, தமிழ் மீட்சியுற, தமிழர் எழுச்சியுற. இருக்கிற இறுதி வாய்ப்பு, வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர். தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வதை தவிர வழி கிடையாது. இது காட்டியதெல்லாம் காட்சி கிடையாது, சாட்சி. நமக்காக ரத்தம் சிந்தி செத்தவர்களின் சாட்சி. விட்டு விடாதீர்கள் என்னரும் பிள்ளைகளே, நாங்கள் சுமந்த விடுதலை கனவை உங்களுக்கு கடத்துகிறோம். எங்கள் உள்ளத்தில் எரிந்த விடுதலை நெருப்பை ஈகை சுடராய் உங்கள் முன்னே ஏற்றுகிறோம். அதை உங்கள் இதயத்தில் எரிய வைத்து அணையாமல் அடைகாத்துக் கொண்டு போங்கள் விடுதலையை அடையும் வரை. நாம் என்ன உறுதிமொழி ஏற்க வேண்டும்? எங்கள் மாவீரர்களின் நினைவை சுமந்து அவர்கள் கனவை நோக்கி எங்கள் பயணம்.
நாம் கால்கள் வழி நடத்தி அதன் வழியே செல்கிற பிள்ளைகள் அல்ல, கனவு வழி நடத்தி அதன் வழியே செல்கிற பிள்ளைகள். நமது பயணம் நம் கால்களை நம்பித்தான். அதனால்தான் பாதை சரியானது, பயணம் தெளிவானது என்னும் பிள்ளைகளே, இலக்கு சரியானது, உறுதியானது. அப்ப என்ன செய்யணும்? பயண தூரம் சற்று அதிகமா இருக்குது. அப்ப என்ன செய்யணும்? கால்களை வலிமைப்படுத்துங்கள். அதனாலேதான் என் அன்பு தமிழ் சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, நமது பயணம் நமது கால்களை நம்பித்தான். அடுத்தவன் தோள் மீது ஏறி நின்று உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதே மேன்மையானது என்கிறார். இந்த நிலத்தில் எந்த அரசியல் கட்சியாவது எவரோடும் கூட்டில்லை, தனித்துத்தான் போட்டி என்று அறிவிக்க ஒரு கட்சி இருக்கிறதா பேர்? அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு அரசியல் கட்சி தான் மிகப்பெரிய அரசியல் கட்சி. 234 தொகுதியிலும் ஒரு சின்னம் போட்டி போட போகுது என்றால் அது நமது விவசாயி சின்னம் மட்டும்தான். எண்ணற்ற நமது முன்னோர்கள், நம்முடைய வணக்கத்திற்குரிய இறைகள், நமது முன்னோர்கள், நமது மொழி செத்துவிடக்கூடாது என்று செத்த பெருமக்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், எண்ணற்ற நமது மாவீர தெய்வங்கள், இவர்கள் எல்லாம் அவருடைய கனவு நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கும் போது நாம் கலங்க தேவையில்லை. உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருக்க நாம் உறுதியாக வெல்லுவோம். தலைவர் சொல்லுகிறார், வரலாறு நம்மை வழிகாட்டுகிறது, வரலாறு நமக்கு வழிகாட்டுகிறது, சத்தியம் நமக்கு சாட்சியாக இருக்கிறது, தொடர்ந்து தொடர்ந்து போராடி வெல்லுவோம் என்கிறார். என்னிடத்தில் என் தலைவன் சொன்னது, நாம் சாகலாம், சாதாரணமானவர்கள் தோற்று போகலாம், ஆனால் சத்தியம் செத்ததாக தோற்றதாக சரித்திரத்தில் செய்தி இல்லை. நாம் சத்தியத்தின் மக்கள், ஒரு நாள் உறுதியாக வெல்லுவோம் என்கிறார். அதேதான் என் பிள்ளைகள் உங்களுக்கும் நான் சொல்லுகிறேன், உறுதியாக வெல்லுவோம், உறுதியாக வெல்லுவோம். அதை உறக்க உலகிற்கு சொல்லுவோம். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நம்முடைய மாவீரர் தெய்வங்களுக்கு நாம் தமிழர் கட்சி பெருமிதத்தோடும் திமிரோடும் தங்களின் வீர வணக்கத்தை செலுத்துகிறது.